வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீர்க்கங்காய் சட்னி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீர்க்கங்காய் சட்னி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. காய்கறி யூஸ் பண்ணுறதுனால, தேங்காய் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால. இது நான் ஏற்கனவே சட்னி பேஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பேஸ் பொடியை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு காய்கறியை எந்த காய்கறினாலும் நம்ம சட்னி செய்யலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நாம் இந்த பீர்க்கங்காவை அது கூட சேர்த்து சட்னி செய்ய போகிறோம். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெயோ இல்லை ஏதாவது ரிஃபைண்ட் ஆயிலோ ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 150 to 200 கிராம் பீர்க்கங்காய் நான் தோடை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பீர்க்கங்காய் தோடை மட்டும் கூட ஒரு சட்னி செய்வாங்க. இது அதனால் நான் தோடை ரொம்ப எடுக்கலை, கொஞ்சம் ஓரளவு அந்த தோடை எடுக்கிற அந்த இதை வச்சு நாம் லைட்டாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை அப்படி கொஞ்சம் தகடாக கட் பண்ணிட்டோன்னா டக்குன்னு அது வதங்குங்கிறதுனால கொஞ்சம் தகடாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அடுத்தது அதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த வேக வச்சோன்னா அது வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு சட்னி உடனே ரெடி ஆகிடும். இது ரொம்ப நேரம் ஆகாது இந்த சட்னி செய்கிறதுக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ பீர்க்கங்காய் வெந்துடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அந்த சட்னி பேஸ் பொடியோடு சேர்த்து கொஞ்சம் புளி, உப்பு, வெள்ளைப்பூடு போட்டு நாம் அரைக்க போகிறோம். இப்போ இதில் கடைசி ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் காயப்பொடி போட்டிருக்கேன். காயப்பொடி போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், சட்னி நல்லா இருக்குங்கிறதுனால காயப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ அதில் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு சிம்லே வச்சுட்டு, இது ஃபுல்லாகவே சிம்லே வச்சுட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். சிம்லே வச்சு மூடி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தண்ணி எதுவும் விடலை இல்லையா, விட்ட எண்ணெய் மட்டும்தானே. இப்போது ஆற வச்சாச்சு, பீர்க்கங்காய் வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு சின்ன துண்டு புளி போட்டு பீர்க்கங்காய் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இந்து உப்பு போடுறதுனால கொஞ்சம் அதிகமாக தெரியும். நீங்கள் வெள்ளை உப்புனா இதோட குறைச்சிக்கோங்க. ஒரே ஒரு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். போட்டு இந்த பீர்க்கங்காவை அதில் தட்டி இப்போ இதில் சட்னி பேஸ் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வச்சு செஞ்சது இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லிங்க்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சி சட்னியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் இருக்கிறதுனால நைட் நேரம் கூட இந்த பீர்க்கங்காய் மட்டும்தான் வதக்கணும். நம்மளால் நைட்டு செய்ய முடியலை அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சட்னி பேஸ்க்குள்ளே லிங்க்கை கொடுக்குறேன். இப்போ இதை மிக்சியில் சுற்றி சட்னி ரெடி ஆகிட்டு, இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லியை விட தோசைக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸில் நெஞ்சு எரிச்சல் இருந்துச்சுன்னா மோர் குடித்தோன்னா, ஒரு டம்ளர் மோர் குடித்தோன்னா சரியாக வரும். இப்போ நைட் நேரங்களில் நெஞ்சு எரிச்சல் இருந்துச்சுன்னா மோர் கலந்து கொஞ்சோண்டு சாதத்தில் மோரை கரைச்சி குடிப்பாங்க சிலர், அது நல்லா கேட்கும். அப்படி இல்லைனா வெல்லம் கலந்த தண்ணீரை குடித்தா நமக்கு நெஞ்செரிச்சல் சரியாகும். இதான் இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.